கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு பொரியல் ரொம்ப சீக்கிரமாக 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த பீன்ஸ் வந்துட்டு கலர் மாறாமல் இருக்குங்க. நம்ம சமைச்சு முடிக்கிறது வரைக்குமே கலர் மாறாமல் இருக்கும். இந்த ட்ரிக் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அதை கட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த கலர் வந்து மாறவே மாறாது, நல்ல க்ரீன் கலராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க, மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம், இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பீன்ஸையும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போவீங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த கலர் வந்து அப்படியே இருக்குங்க. இது வந்துட்டு அனைத்து வகையான குழம்புகளுக்கும் சரி, சைடிஷாக பயன்படுத்தலாம். சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்க்கணுங்க. ஏன்னா இந்த உப்பு அதிகப்படியாக இழுக்கக்கூடிய சக்தி இந்த பீன்ஸ் கிடையாது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ நாம் வந்துட்டு ஒரு அரை பெரியவங்க வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்டன் வெந்து வந்துடுங்க இந்த பீன்ஸ் வந்துட்டு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த ஆவிலே வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும். கேஸும் வந்துட்டு நிறைய மிச்சமாகுங்க இந்த மாதிரி நம்ம சமைக்கிறதுனால. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லை வேண்டாம் எங்களுக்கு இந்த க்ரீன் கலர்லேயே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் பொடி வேண்டாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான், அதிகமாகலாம் வேண்டாம். இப்போ திருப்பியுமே நான் வந்துட்டு மூடி வச்சுருக்கேங்க. இப்போ கிளறி விட்டோம் இல்லையா, அந்த கீழே இருக்கிறது மேலே இருக்கெல்லாம் வந்து வெந்து வந்தணுங்கிறதுக்காக இப்போ நான் வீடியோவில் காட்டலை. ஆனால் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். இந்த எப்போவுமே நம்ம அந்த பொரியல்களுக்கெலாம் வந்துட்டு கடைசியில் தேங்காய் பூ போடுவோம் இல்லையா, இப்போ இந்த பீன்ஸ் பொரியலுக்கு அப்படி செய்யக்கூடாதுங்க. இந்த பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் முன்னாடியே வந்து தேங்காய் பொரியல் போட்டுட்டு, தேங்காய் துருவலை போட்டுட்டு நல்லா நைஸாக இருக்கணும் இந்த தேங்காய் துருவல் வந்துட்டு. இவ்வளோ தாங்க, செம்ம டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.